விஜயலட்சுமி வழக்கில் சீமானுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த அன்புமணி ராமதாஸ், இது குறித்து தான் நம்ம இந்த செய்தியில் பார்க்க இருக்கோம். இந்த நிகழ்வே ரொம்ப வித்தியாசமானது. இது யாரும் எதிர்பாராத ஒன்று அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் எந்த பிரச்சனை அப்படின்னாலும் யாருமே அவ்வளோவா குரல் கொடுக்க மாட்டாங்க, பெரிய அளவிற்கு பேசவும் மாட்டாங்க. ஆனால் மற்ற அனைத்து தலைவர்களுக்கும் சின்ன பிரச்சனை என்றாலும் முதல் ஆளாக துடித்து அவர்களுக்காக அறிக்கை விடுவதும், அவர்களிடம் பேச முயற்சிப்பதில் அவர்களுக்கு ஆதரவாக நாம் தமிழர் பிள்ளைகளை இறக்குவதுங்கிற எல்லா வேலையும் செய்வது சீமான் அவர்கள். ஆனால் இந்த முறை முதன்முறையாக எப்படி சொல்கிறது, அவங்களுடைய அந்த கட்டுப்பாட்டை மீறி போகிறாங்கன்னு தோணும்ல, அந்த எல்லை மீறி போகிற அளவிற்கு சீமான் வீட்டில் நடந்த அந்த கொடுமைகளை பற்றி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா, தலைவர்களை துன்புறுத்துவது தான் இந்த திராவிட மாடலா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் காட்டமான ஒரு விஷயத்தை முன் வச்சுருக்காங்க. காவல்துறைக்குன்னு வந்து நிறைய வேலைகள் இருக்குது, எக்கச்சக்க வேலைகள் இருக்குது. நான் எதை வேலைகள் அப்படின்னு சொல்கிறேன்னா, அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை பார்க்கணும். தினம் தினம் நடக்கக்கூடிய, அதாவது நம்ம எண்ணில் அடங்காது, பதிவு பண்ண முடியாத அளவிற்கு தினமும் வந்து வன்கொடுமை நடக்கிறது. அதுவும் குறிப்பாக கூட்டு பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிறது. 5 பேர் 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு சிறுமிகள் அப்படின்னு நம்மளால் கேட்க முடியல. கடலூரில் நடக்குது, இங்கே நடக்குது, அங்கே நடக்குதுங்கிற பல நிகழ்வுகள் வெளியில் பெண்கள் பேச முடியாத தைரியம் வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியாத அளவிற்கு சூழல் ஏற்படுது. ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒன்று நடக்குதுன்னும் போது அப்போ மற்ற இடங்களில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு தைரியமாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது சொல்ல முடியாத அளவுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது. இதற்கு இறங்கி வேலை செய்யணும். அதை விட்டுட்டு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டுக்குள்ளே புகுந்து அவங்களுடைய காவலாளர் இருக்கக்கூடிய உதவியாளர்கள்லாம் கைது செய்யப்பட்டிருப்பது அப்படிங்கிறது வந்து சரியில்லை. அது துன்புறுத்துவது தான் வந்து உங்களுக்கு வேலையா அப்படிங்கிற மாதிரி நறுக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க செய்ய வேண்டிய வேலைகள் என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்தே சுட்டி காட்டியிருக்காரு. திராவிட மாடல்களுக்கும் ஒரு கொட்டு கொடுத்துருக்காரு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து அவரது கட்சியிலே இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒன்று பதிவு செய்தார். இங்கே இருந்து உத்தரப்பிரதேசம் வரைக்கும் இதுக்குன்னு மக்களுடைய வரிப்பணத்தில், அந்த வரிப்பணத்தில் ஸ்பெஷல் டீம் அமைத்து ஒருத்தனை போய் பிடிச்சிட்டு வராங்க. அவன் இங்கே வந்து 3 நாளில் வெளில வந்துட்டான். ஆனால் அது வேறு கேஸ். ஆனால் எதற்கு அந்த ஸ்பெஷல் டீம் போட்டு ஒரு காசு வந்து நீங்கள் செலவு பண்ணி அந்த இடத்துக்கு போயிட்டு வரீங்க? அப்படி என்ன தேவை? ஒன்றுமே இல்லாத ஒரு கேஸுக்கு ஏன் அப்படி செலவு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா அது எல்லாமே மக்கள் வரிப்பணம் இல்லையா? அதுக்கு உண்மையாகவே அந்த உணர்வு இருக்கிறவருக்கு தான் கோவம் வரும். அந்த வகையில் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கேள்வி மிகவும் நியாயமாகப்பட்டது. உங்களது கருத்துக்களை பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.